சத்தியத்துக்கு போறதுக்கு முன்பதாக கண்களை மூடி ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மனிதனை நம்பினால் வாழ்வினில் தோல்வியே, தேவனை நம்பினால் வாழ்வினில் வெற்றியே. உம்மையை நம்பிடுவே, உம்மையை பின்பற்றுவே, உம்மையை நம்பிடுவே, உம்மையை பின்பற்றுவே. மனிதனை நம்பினால் பாதாளம் நிச்சயமே, தேவனை நம்பினால் பரலோகம் சென்றிடலாம். உம்மையை நம்பிடுவே, உம்மையை பின்பற்றுவே, உம்மையை நம்பிடுவே, உம்மையை பின்பற்றுவே. நன்றி ஐயா, ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் ஆண்டவரே இன்றைய ஓய்வு நாள் ஆண்டவரே ஜனங்களுக்கு ஆண்டவரே என்ன சொல்லி கொடுக்கணும் என்று சொல்லி ஆண்டவரே நீர் எனக்கு ஆண்டவரே கொடுத்த வார்த்தையை எடுத்துட்டு வந்திருக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் இந்த நேரத்துல நான் இல்லை, நீங்க பேசணும் ஆண்டவரே. யாருமே ஜெபின் பேசுறாரு, ஜெபின் சொன்னாரு அப்படின்லாம் இல்லை ஆண்டவரே. ஜெபின்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர், ஜெபின்குள்ள இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, திருத்துவத்தின் தெய்வம் ஆண்டவரே, இந்த நேரத்துல நீங்க வெளிப்படும்படிக்கு இது உங்களுடைய காரியம் ஆண்டவரே. நான் பேசுறதுக்கு தான் வந்திருக்கிறேன், ஆனா என்னுடைய நாவா நீங்க இருக்க போறீங்க ஆண்டவரே. ஜனங்களுக்கு நீங்க என்ன சொல்றீங்களோ ஆண்டவரே அதை ஆண்டவரே எங்க காது கொடுத்து கேட்கும்படிக்கு ஆண்டவரே உங்களோட ஆவிக்குரிய ஆண்டவரே செவிகளையும், ஆவிக்குரிய சிந்தனையும், ஆவிக்குரிய ஆண்டவரே இருதயத்தையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே I release it right now. Let the word of God go into them ஆண்டவரே. 60, 30, 100 என்று ஆண்டவரே நல்ல நிலத்துல விழுந்த விதைகள் போல உங்களுடைய வார்த்தை இவர்களுக்குள்ளாக விழுந்து ஆண்டவரே பழுகி பெருகி ஆண்டவரே இந்த உலகத்தை ஆண்டவரே ஆதாயம் செய்ய கருவதாக. அதற்காகத்தான் இந்த வசனத்தை கொடுத்துருக்கிறீங்க, அதுக்காக தான் உங்களோட வார்த்தையை கொடுத்துருக்கிறீங்க. நாங்கள்லாம் ஒரே குடும்பமா சேர்ந்து ஆண்டவரை எங்களோட இருதயத்தை தாழ்த்தி ஆண்டவரை உங்களுடைய வார்த்தைக்கு எங்களோட இருதயங்களை விட்டு கொடுக்கிறோம் ஆண்டவரை. எங்களுக்குள்ள இருக்கிற ஆண்டவரை பெரிய சின்ன தவறை நீங்க தான் சரிப்படுத்தணும். பெருசு சின்னதுன்றது எங்களுக்கு தான், அது உங்களுக்கு கிடையாது ஆண்டவரை. நீங்க எங்களை சரிப்படுத்துங்க. உங்க வார்த்தை ஆண்டவரை சுகமளிப்ப ஆண்டவரை எங்களோட இருதயத்திலும் எங்க சிந்தனையிலும் எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்திலும் கொண்டு வரட்டும். To the mighty name of the Lord Almighty Jesus Christ's name I pray. Amen. Amen. நல்லா இருக்கீங்களா? எல்லாருக்கும் ஆமென். Praise God. போன வாரம் என்ன பேசினாங்க அம்மா? போன வாரம் என்ன பேசினேன்? போன வாரம் அம்மா என்ன பேசினாங்க உங்களுக்கு யாரு ஞாபகம்? வெரி குட், வெரி குட். அவருக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க. ஓகே, கைத்தட்டு கொடுங்க. எல்லாம் தேவன் பேசுறத கேட்கறதுக்கு காது நம்மளுக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கணும். வாட் காட் இஸ் டாக்கிங். ஓகே, அடுத்து அந்த சேர்ச் முடிஞ்ச உடனே அப்புறம் வெளியே போகும்போது நம்ம பேசுற அந்த மற்ற அனாவசியமான காரியம்லாம் நமக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. இட்ஸ் நாட் இம்பார்ட்டன்ட். பட் வென் கடவுளோட வார்த்தை, கடவுளோட திங் அப்படின்னு வரும்போது உங்களோட செவியை வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, உங்களோட செவியை நீங்க திறந்துடணும், அந்த நேரத்தில் திறந்துடணும். ஓகே, மஸ்ட் லிசன் பிகாஸ் இந்த வார்த்தை கேன் பிரிங் ஹீலிங் இன்சைட் யூ. இந்த வார்த்தை உங்களுக்குள்ள சுகமளிப்பு கொடுக்கும். இட் வில் ஹீல் யூ. உங்களோட இருதயத்தின் வலியும் சரி, உங்களுடைய சரீரத்தின் வலியும் சரி. ஏன் நல்லா ஆக மாட்டேங்குதுன்னா காது சின்னதா இருக்கு. காதை விரிவுபடுத்தி தேவனுடைய வார்த்தையை கேட்கும் போது, அந்த வார்த்தை உள்ளுக்கு போய் சேரும் போது அந்த வார்த்தை அதிக நிச்சயமா அவங்களுக்கு பலன் கொடுக்கும். ஆமீன். ஸோ அதை பத்தி நான் பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது எனக்கு இன்னைக்கு ஆண்டவர் கொடுத்த வார்த்தை மத்தேயு 22:37-39 படிங்க. இப்ப செய்யலாம்.
37 இருந்து 39 படிங்க. ஓகே. இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இது முதலாம் பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பது. ஆமென். சோ இங்க என்ன வந்து ஜீசஸ் வந்து இங்க என்ன சொல்றாருன்னா, ஓகே, இது வந்து ஒரு கட்டளை. கட்டளைனா என்னது? கோமான். கட்டளை உங்ககிட்ட வந்தா நீங்க என்ன செய்யணும்? அது கீழ்படி. அப்கோர்ஸ். ஓகே. சோ இயேசு வந்து இப்போ ஒரு 2 கட்டளை சொல்றாரு. ஓகே, முதலாவது, உன் தேவனாகிய கர்த்தரை முழு இருதயத்தோடும் முழு சிந்தனையோடும் முழு ஆத்மாவோடும் நீ தொழுது கொள்ள வேண்டும், அவரை நேசிக்க வேண்டும். இதுக்கு சமமா இருக்கிற 2வது கட்டளை வந்து என்னன்னா, உன்னிடத்துல நீ எப்படி அன்பு கூறுவியோ, உன்னை நீ எப்படி நேசிப்பியோ அதே மாதிரி உன்னுடைய அயலான நீ நேசி அப்படின்னு சொல்லிட்டாரு. சரியா? இது 2 கட்டளை. இந்த கட்டளையை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா 36 இருந்து அப்படியே படிச்சுட்டு வாங்க, கீழே வரைக்கும் 40 வரைக்கும் படிச்சுட்டு வாங்க. 36 இருந்தா போல நியாயப்பிரமாணத்துல எந்த கற்பனை பிரதானமானது என்று கேட்டான். 34 இருந்து படிச்சுட்டு வாங்க. 34. அவர் சதுசேயரை வாயடைத்தார். அவர்னா ஜீசஸ். ஓகே, ஜீசஸ் சதுசேயரை வாயை அடைத்தார் என்று பரிசேயர் கேள்விப்பட்டு அவரிடத்திலே கூடி வந்தார்கள். அவர்களில் நியாயசாஸ்திரி ஒருவன் அவரை சோதிக்கும்படி, போதகர நியாய பிரமாணத்துல எந்த கற்பனை பிரதானமானது என்று கேட்டான். சோ இங்க என்ன நடக்குதுன்னா, இப்ப ஒரு ஜீசஸ வந்து ஜீசஸ் நல்லா இப்ப போய் எல்லா இடத்துலயும் வந்து இந்த மாதிரி என்ன மாதிரி வந்து இப்ப வந்து பேசிட்டு இருக்கிறாரு. ஜனங்கள்லாம் வந்து ஜீசஸோட பேச்சு கேட்டு ஜீசஸோட பின்னாடி நடக்கிறாங்க. ஓகே, கடவுளோட கற்பனை வந்து இதுதான், பரலோக ராஜ்யம் வந்து இதுதான் அப்படின்னு சொல்லி ஜீசஸ் வந்து பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாரு எல்லாத்துக்கிட்டையும். அப்ப அந்த நாள்ல இருந்த அந்த மத தலைவர்கள்லாம் இருக்கிறாங்கல்ல, சோ அவங்க வந்து கொஞ்சம் வந்து இந்த வேதத்தை படிச்சு தேறி இப்ப அந்த வந்து லைக் அவங்க வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு பெரிய இடத்துல உட்கார்ந்துருக்கிறாங்க, பெரிய பாஸ்டர் குரூப். சரியா? இப்போ உள்ள காலத்துக்கு நான் சொல்லணும்னாக்கா ஒரு பெரிய பாஸ்டர் குரூப். இப்ப என்ன மாதிரி ஒரு ஆளுன்னு வச்சுக்கீங்களா ஜீசஸ். அவர் அங்கங்க போய் பிரசங்கம் பண்ணி அவர் வந்து தேவராஜ்யம் இப்படி, தேவராஜ்யம் அப்படின்னு சொல்லி இவங்க படிச்சதுக்கு, இவங்க கத்துக் கொடுக்கறதுக்கு மாறுபாடா வேற ஒரு விஷயமா அவர் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாரு. ஓகே, சோ அந்த நேரத்துல இவனுங்க 3 பேர் வரானுங்க, சதுசேயர் பரிசேயர்லாம் வரானுங்க. சதுசேயர் வந்து நான் சொல்றேன் அந்த அந்த ரிலீஜியஸ் டீச்சர். இப்ப ஈமாம்லாம் இருக்காங்களா, ஈமாம் முஸ்லீம்ல ஈமாம்லாம் இருக்காங்களா, சோ அந்த மாதிரி ஈமாம்ங்க. சோ ஒரு 3-4 ஈமாம் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு அதுல யாருனாக்கா இவனுங்க கேள்வி கேட்கல, இவனுங்கள்லயே ஆக பெஸ்டான ஒருத்தர், அந்த ஈமாம்லயே ஆக பயங்கரமா நல்ல ஒரு ஈமாமா சூஸ் பண்ணி ஜீசஸ கேள்வி கேட்கறதுக்கு. ஏன்னா ஜீசஸ் தான் நிறைய விஷயம் சொல்லி கொடுக்குறாருல்ல. இப்ப இது என்ன பிளான்னா, அவர் ஏதாவது தப்பா போதனை பண்ணிட்டாருன்னா அவரை கை காலமா பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி 3 கேள்விய சூஸ் பண்ணி வந்து கேட்கிறாங்க. சரியா? இந்த கேள்வியை கேட்கிறவர் யாருனாக்கா, நான் முதலே சொன்ன மாதிரி ரொம்ப 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 அந்த வேதத்தை அப்படியே கற்றச்சி குடிச்சு ஆராய்ஞ்சி அப்படியே எல்லாத்தையும் கையில வச்சிருக்கிற ஒருத்தர். அவர் தான் வந்து இந்த கேள்வியை கேட்கிறாரு ஜீசஸ் கிட்ட. ஜீசஸ் கிட்ட வந்து என்ன கேட்கிறாருன்னா, போதகரேனா டீச்சர் எங்களுக்கு தெரியும் நீங்க ரொம்ப வல்லவரு, லைக் நிறைய விஷயத்த சொல்லி கொடுக்குறீங்க, அது இதுன்னு. இங்க வந்து நேரடியா விஷயத்துக்கு வந்துட்டாங்க. மற்ற அதிகாரத்துல படிச்சீங்கன்னா கொஞ்சம் பாலிஷா இருக்கும். நீங்க சொல்லுங்க, நம்ம யூதர்கள்லாம் இருக்கிறோம்ல, நம்மளுக்கு கடவுள் கொடுத்த கட்டளையிலேயே எது ஆக சிறந்தது?
நான் இந்த அதிகாரத்தை படிக்கும் பொழுது எனக்கு கொஞ்சம் 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 சிரிப்பா இருந்துச்சு. ஏன் நான் சொல்றேன்னா, படிச்சு தேறின மனுஷன் அவன் படிச்சு தேறி, கடவுளும் ஜீசஸும் சின்ன வயசுல இருந்து அவரும் எபிரியன் தான். அவரும் இந்த ஸ்கூலுக்கு எல்லாம் போயிருப்பாரு, எபிரியர் ஸ்கூலுக்கு போயிருப்பாரு, கட்டளை என்னன்னு தெரியும், வாரம் வாரம் சேர்ச்சிக்கு போயிருப்பாரு, அவருக்கு தெரியும் கட்டளைனா என்னது எது எல்லாம் தெரியும். சோ அப்ப இவன் ரொம்ப படிச்சு தேர்ன இந்த மனுஷன் என்ன பண்ணிருக்கானாக்கா, ரொம்ப இந்த கேள்வி அவர்கிட்ட கேட்கணுமா கேட்க கூடாதா அப்படின்ற ஒரு புரியுதா என்ன சொல்ற, ரொம்ப ஈஸியான ஒரு கேள்வி புரியுதா. இப்ப நீங்க 30 வருஷமா சேர்ச்சிக்கு வரீங்க, பாஸ்டர் எங்க நின்று பிரசங்கம் பண்ணுவாரு அப்படின்னு நான் உங்ககிட்ட கேட்டேனாக்கா, அது என்ன மாதிரி கேள்வி? எஸ், அது எனக்கு படிக்கும் போது, ஏன்னா இவரும் எபிரியன் தான், அவனுங்களும் எபிரியன் தான், அவனுங்க எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னா சின்ன வயசுல இருந்து அவனுங்க இந்த ஆலயத்துக்கு போறது, தொழுது கொள்றது, அது இது எல்லாம் செஞ்சுட்டு, இப்ப இப்ப ஆண்டி இருக்காங்க, ஆண்டி நான் உங்ககிட்ட கேள்வி கேட்டேனாக்கா, இப்ப நம்ம என்னத்துக்கு லைக் அந்த படத்துக்கு முன்னாடி நம்ம எதுக்கு நம்ம சூடம் கட்டுறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இட்ஸ் a stupid question. உங்களுக்கு புரியுதா என்ன சொல்றேன்னு? ஏன்னா அவங்களுக்கு தெரியும் பாரம்பரியமா அதை செய்யறாங்க அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். ஸோ அதே மாதிரி கடவுள்கிட்ட இவர் இந்த கேள்வி கேட்டது எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா நீங்க இந்த மெசேஜை படிக்கும்போது உங்களுக்கு தோணி இருக்கான்னு எனக்கு தெரியல, எனக்கு தோணுச்சு, என்ன அது இது நல்ல பயங்கரமான கேள்வியா எல்லாம் எடுத்து கேட்டு இருந்திருக்கணும், இது என்ன ஒரு கேள்வி அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அப்ப இதை பத்தி பரிசுத்த ஆவியானவர் இதை பத்தி லைக் இன்னும் ஆழமா போயிட்டு இதை படிக்கிறதுக்கு எனக்கு உதவி செஞ்சாரு. ஓகே, அப்ப ஜீசஸும் அவன் கேள்வி கேட்கிறானோ இல்லாம ஜீசஸ் என்ன நீ இப்படி கேள்வி கேட்கிற அப்படிலாம் சொல்லாம அவர் பதில் சொல்றாரு, எனக்கும் தெரியும் உனக்கும் தெரியும், என்ன நீ இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்கிறியா அப்படின்னு சொல்லாம அவர் சொல்றாரு, இட்ஸ் வெரி ஈஸி, இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின். அவர் சொல்றாரு, உன் தேவனாலய கர்த்தரே, இதுதான் பிரதானமான கட்டளை. ஓகே, எல்லாத்த காட்டிலையும் நீ கடவுளை நேசிக்கணும். முதலாவது எப்படி நேசிக்கணுமா? உன் முழு இருதயத்தோடும் முழு சிந்தனையோடும் முழு ஆத்மாவோடும் நீ நேசிக்கணும். ஆமென். இது ஒன்னாவது, எல்லாத்த காட்டிலும் நீ கடவுளை நேசிக்கணும். இதுக்கு சமமா அவர் இன்னொரு விஷயம் போடுறாரு. இதுக்கு சமமா இருக்கிற இன்னொரு கட்டளை என்னன்னா, நீ எப்படி உன்னை நேசிக்கிறியோ உன் அயலானையும் நீ நேசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ இந்த 2 கட்டளை தான், இந்த 2 கட்டளைக்குள்ளே மற்ற கட்டளை வந்துரும்பா அப்படின்னு ரொம்ப ஈஸியா பதில் சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனா கேள்வியும் ஈஸியா இருக்கு, பதிலும் ஈஸியா இருக்கு. கரெக்டா? இப்ப நான் அவங்க கிட்ட கேட்டா கூட நீங்க கட்ட மூடிட்டு இந்த கட்டளை சொல்லிடுவீங்க. ஓகே ஓகே அவ்வளவுதான். பட் அவனுங்க ஏன் இந்த கேள்வி கேட்கிறானுங்க அப்படின்றதுதான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஏன் கட்டளையை வச்சு கேள்வி கேட்கிறாங்க? புரியுதுங்களா நான் என்ன சொல்றேன்? ஏன் இந்த கேள்வி? why this question? ஆனா அதை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம், டியூட்ரானமி 6:5 உபாகமமா, டியூட்ரானமி 6:5 படிங்க, 6:5. ஏன்னா இந்த கட்டளை அங்கதான் இருக்கு. ஜீசஸ் ஒரு இடத்துல இருந்து அதை எடுத்துதான் சொல்றாரு பதில. 6:5 நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. ஆமென். ஒன்னாவது, என்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவுது. ஆமென். இருங்க, இது படிச்சிட்டீங்கல்ல. சோ அவர் இன்னொரு விஷயம் சொல்றாருல, உன்னிடத்துல நேசிக்கிற போல அயனானத்தை நேசி. அது எங்க இருக்குன்னா லெவிட்டிகஸ் 19:18, லெவிட்டிகஸ் லேவியராகமம் 19:18 இருக்கு. பழிக்கு பழி வாங்காமலும் உன் ஜன புத்திரர் மேல் பொறாமை கொள்ளாமலும் உன்னிலே நீ அன்பு கூறுவது போல் பிறனிலும் அன்பு கூறுவாயாக, நான் கர்த்தர். ஆமென். புரியுதுங்களா? இதெல்லாம் சொல்லிட்டு கடைசியா அவர் என்ன சொன்ன, நான் கர்த்தர்.
அப்படின்னு சொல்றாரு. பாருங்க, இததான் ஜீசஸ் எடுத்து அவனுங்களுக்கு பதிலா சொல்றாரு. இந்த 2 இடத்துல உள்ள பேசேஜ் எடுத்துதான் அவனுங்களுக்கு பதிலா சொல்றாரு. ஆனா அவனுங்க ஜீசஸ கேள்வி கேட்க வந்தது அவரை மடக்கிறதுக்கு. ஏன்னா எபிரேயர்களுக்கு கடவுள் கொடுத்த கட்டளை 613 கட்டளை. புரியுதுங்களா? அந்த காலத்துல ஜீசஸ் டைம்ல இருக்கிறவங்களா ஒரு கட்டளையை மேன்மைப்படுத்தி பேசினாங்க. ஒரு கட்டளையை மேன்மைப்படுத்தி, அதே மாதிரி இவர் ஏதாவது தவறா போதிச்சாருன்னா இவரை பிடிச்சிடலாம். அதான் கேள்வி. ஆனா கட்டளை ஆண்டவர் மனுஷனுக்கு கொடுத்ததுக்கு காரணம் என்னது பாருங்க. கட்டளைய நம்ம பின்பற்றுறோம், கட்டளை பின்பற்றுறோம். இப்ப நானும் பின்பற்றுறேன், நீங்களும் பின்பற்றுறீங்க. நம்ம சில காரியங்கள் செய்யறது இல்லை, உலகத்தான் மாதிரி நம்ம இருக்கிறது இல்லை. கட்டளையை பின்பற்றுறதுனால நம்ம உலகத்தான் மாதிரி இருக்கிறது இல்லை. ஆமா தானே ஆண்டி? ஓகே, பட் அதெல்லாம் நம்ம செய்யறோம், கரெக்டா தான் செய்யறோம். பட் ஏன் நம்மளுக்கு அந்த கட்டளை எதுக்காக கொடுக்கப்பட்டது? நான் எதுக்கு கீழ்ப்படுகிறேன்? அந்த கட்டளை நிமித்தம் எனக்கு ஒரு நன்மையும் நடக்கலையே. நான் கீழ்ப்படுகிறனால எனக்கு எந்த நன்மையும் எனக்கு நடக்கலையே. நானும் வேதனை தானே பட்டுட்டு இருக்கேன். நான் சர்ச்சுக்கு வரேன், பைபிள் படிக்கிறேன், மணிக்கணக்காக ஜெபம் பண்றேன். கட்டளைகளுக்கு, ஆண்டவரோட கட்டளைகளுக்கு நான் ரொம்ப கீழ்ப்படுகிறேன். பட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு அந்த கட்டளை ஏன் கொடுத்தாருன்னு எனக்கு தெரியல. நீங்க சொல்லுங்க, எதுக்கு கட்டளை கொடுத்தாரு? கட்டளை நம்மளுக்கு நம்மளோட வாழ்க்கையில அது ஜீவனை கொடுக்கும். அதெல்லாம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கணும் அந்த கட்டளையெல்லாம். ஓகே பிரதர், நீங்க சொல்லுங்க, ஏன் கட்டளை? வாய் கமாண்ட்மெண்ட்ஸ். கட்டளைக்கு நம்ம கீழ்ப்படிதான் வாழ்க்கை ஆசை. கீழ்ப்படியலனா ஓகே, இதுதான் கடவுளோட கேமா? கடவுள் இப்படிதான் கேம் விளையாடுறாரு எல்லாத்துக்கிட்டையும். நான் உன்கிட்ட ஒன்று சொல்லுவேன், நீ அதை கேட்கணும். நீ கேட்கலனாக்கா உனக்கு சாபம் வரும், நீ கேட்டா உனக்கு நல்லது. அதுதான் கேமா? அதான் கடவுள் மனுஷனை வச்சு விளையாடுற விளையாட்டா? ஏன் கட்டளை கொடுக்குறாரு? எதுக்கு இந்த கட்டளை? நீங்க பாருங்க, நல்லா இந்த கட்டளையை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். பாருங்க, ஆதி காலத்துல இப்ப நீங்க இந்த யாக்கோபு அவரோட கதையெல்லாம் எடுத்து படிச்சு பாத்தீங்கன்னா, அவரோட பொண்ணை கெடுத்துருவானுங்க. அவர் பொண்ணை அவர் ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு ஒரு செக்கேம்னு நினைக்கிறேன். அங்க என்ன ஆயிடும்னாக்கா, அவருக்கு ஒரே ஒரு டாக்டர் இருந்துச்சு, டீனா பேரு. சோ அந்த டீனால அந்த ஊருக்காரனுங்க அவ அழகா இருக்கிறத பார்த்து ஆசைப்பட்டு அவளை கெடுத்துருவாங்க. சோ கெடுத்த உடனே அந்த அவங்களுக்கு 2 சகோதரர்கள் இருப்பானுங்க, ரூபனும் சிமியோனும் நினைக்கிறேன். லேவியா பெரியவனுங்க, 2 அண்ணங்காரனுங்க இருப்பானுங்க. அவனுங்க என்ன தெரியுமா பண்ணுவானுங்க? நம்ம தங்கச்சி மேல கையை வச்சுட்டானுங்கன்னு சொல்லி அந்த ஊரையே ஒரு ஆம்பளை கூட இல்லாதபடிக்கு கொண்டு போட்டு அவனுங்க பொண்ணு கேட்பானுங்க கல்யாணம் பண்ணி. ஆனா அவனுங்க எல்லாம் அரேஞ்ச் பண்ணி அவனுங்க என்ன பழிக்கு பழி அவங்க எப்படி அந்த காலத்துல நான் வாங்கிட்டு இருந்தாங்கன்னாக்கா, நீங்க கவனமா கேளுங்க, நான் உங்கள்கிட்ட சொல்றேன். பழிக்கு பழி எதுக்கு வாங்கிட்டு இருந்தாங்கன்னாக்கா, இப்ப நீ என் குடும்பத்தை தொட்டினா, நீ என்னைய தொட்டினா, உன்னோட ஹோல் கோத்திரமே நாங்க அழிச்சிருவோம். புரியுதா என்ன சொல்றேன்னு? இப்படிதான் போய்கிட்டு இருந்துச்சு. இந்த மாதிரி இடத்துலதான் ஆண்டவர் கொண்டு ஒரு கட்டளை கொடுக்குறாரு. அந்த டைம்ல அவனுங்களை சேலஞ்ச் பண்றதுக்கு இந்த கட்டளை கொடுக்குறாரு. பாரு, ஒரு கண்ணுக்கு ஒரு கண்ணு தான் நீ பழி வாங்கணும். புரியுதா என்ன சொல்றேன்னு? நீ ஒருத்தனை தாக்குனதுக்கு நீ அவன் குடும்பத்தையே அழிச்சிடுற, அவன் கோத்திரமே இல்லாதபடிக்கு பண்ணிடுற. இல்ல 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 இல்ல, நான் உன்னை சேலஞ்ச் பண்றேன். கட்டளைகள் நம்மளுக்கு கிடைக்கிறது நம்மளை சேலஞ்ச் பண்றது, நம்மளால வாழ முடியாத வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுறதுக்கு சேலஞ்ச் பண்றது. புரியுதுங்களா? டு சேலஞ்ச் யூ. சோ கட்டளை ஆண்டவர் கொடுக்குறாரு. என்ன சொல்றாருன்னா, கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல் அப்படின்னு சொல்லிட்டாரு. அந்த டைம்ல அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்திருக்கும் அதை ஃபாலோ பண்றது. ஏன்னா காயின் 7 தரம் பழி வாங்குவான், லாமேக்கு 77 தரம் பழி வாங்குவான் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். 7 தலைமுறைக்கு பழி வாங்குவான், அவன் 77 தலைமுறைக்கு பழி வாங்கிக்கிட்டே இருப்பானா. சோ அது எப்படி போயிட்டு இருந்துச்சுனாக்கா, மாசான டெத், கொத்து கொத்தா கொத்து கொத்தா கொத்து கொத்தா ஆளுங்க சாவுறது. அப்பதான் ஆண்டவர் இந்த ரூல்ஸ் கொண்டு வந்தாரு. இல்ல, நோ, அவன் கண்ணை அடிச்சானா நீ திருப்பி அவன் கண்ணை மட்டும் அடி, வேற எதுவும் நீ பண்ணக்கூடாது.
ஸோ ஒரு ஒழுங்குக்கு கொண்டு வர்றாரு, ஒரு கமாண்ட்மெண்ட் கொண்டு வர சேலஞ்ச் பண்றாரு. புரியுதுங்களா? ஸோ அதே இந்த காலத்துல இருந்து இப்படியே எடுத்துட்டு வந்து ஜீசஸ் ஒரு படி மேல போயிட்டு என்ன சொல்றாருன்னா, உன்னோட எதிரியும் நேசின்னு சொல்லி அந்த அந்த அதை வந்து அப்படி இன்னும் அப் பண்றாரு. அந்த கட்டளை வந்து இன்னும் அப் பண்றாரு. உங்களுக்கு புரியுதா நான் என்ன சொல்றேன்னு? யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ அம் டெல்லிங் யூ? அதை அப்கிரேட் பண்றாரு. இப்போ போன்ல நீங்க சாஃப்ட்வேர் அப்கிரேட் பண்றீங்கல்ல, இப்ப நீங்க மோட்டர் ஓட்டிட்டு இருக்கிறீங்க, புதுசா ஒரு காடி வாங்குறீங்கன்னா அதுக்கு பேர் என்னது? அப்கிரேட். அப்கிரேட். யூ அண்டர்ஸ்டாண்ட்? சோ அத ஜீசஸ் வந்து அதை அப்கிரேட் பண்றாரு. நீங்க அப்பப்ப நீங்க அந்த பழைய ஏற்பாடெல்லாம் எடுத்து எடுத்து படிச்சு பாத்தீங்கன்னாக்கா, கடவுள் இப்படி இந்த மாதிரி கண்ணுக்கு கண் பழி அப்படிலாம் சொல்றாரு அப்படின்றத வந்து நம்ம வந்து வேற மாதிரி நம்ம எடுத்துக்கணும்ல. ஆனா அதுக்கு முன்னாடி சிச்சுவேஷன் வேற மாதிரி இருந்துச்சு, சூழ்நிலை வேற மாதிரி இருந்துச்சு. ஆண்டவர் அதை சரிப்படுத்தி கொண்டு வர. அப்பயும் பழைய ஏற்பாடுலாம் அங்கங்க அவரோட அந்த அன்பின் இருதயம் தெரியும். அவர் என்ன கேட்கிறாரு பாருங்க, மீகா புஸ்தகத்துல, மீகா தீர்க்கதரிசி, மல்கியா புஸ்தகத்துல வந்து அவர் என்ன சொல்றாரு, நான் நியாயத்தையும் நீதியும் இரக்கமும் நிறைந்த தேவன். அவரை நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, எங்க எங்க நீதி செய்யணுமோ அங்கங்க அவர் இரக்கத்தை காட்டுவார். புரியுதுங்களா? நம்ம நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நம்ம நீதி செய்யணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்ல, நீதி செய்யணும். இப்ப இவன் எனக்கு விரோதமா இதை செஞ்சிட்டான், இப்ப நான் இவனை ஏதாவது பண்ணணும், நீதி செய்யணும் நம்ம நினைக்கிறோம்ல. அந்த நீதியை தான் அவர் என்ன சொல்றாருன்னா, நான் நீதியும் இரக்கமும் நிறைந்த தேவன். ஓகே, நான் யாருக்கு இரக்கம் காட்டணும்னு நினைக்கிறேனோ அவனுக்குலாம் இரக்கம் காட்டுவேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம இதெல்லாம் எப்படி எடுத்துக்கிறோம்னாக்கா, ஓ அவரு யாரோ சூஸ் பண்ணி இரக்கம் காட்டுவாரு. இல்ல இல்ல இல்ல, எவனுக்கு இறக்கம் தேவை இல்லைன்ற மாதிரி இருக்கிற இடத்துல அவர் இறக்கம் காட்டுவார். அதுதான் நீதியின் தேவன். புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு? சோ நீ கட்டளையை பின்பற்றுறதுக்கு காரணம் என்ன? அவர் ஏன் அந்த கட்டளையை உனக்கு கொடுத்திருக்கிறாரு ஃபாலோ பண்றதுக்குன்னா, அவர் உன் மத்தியில வந்து வாசம் பண்றதுக்கு, அவரை நீ பிரதிபலிக்கிறதுக்கு உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறாரு. ஆமென். கட்டளையை வந்து நம்ம வந்து எப்படி பாக்குறோம்னாக்கா, இது ஒரு விஷயம், இது ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு, இதை நான் ஃபாலோ பண்ணணும். I need to follow the command because God has given me. God is the highest authority, highest or hierarchy of everything. So I need to follow his command so that I might get something from him. அதை ஃபாலோ பண்ணனா எனக்கு ஏதாச்சும் ரிவார்ட் கிடைக்கும், அவர் என்னை பிளஸ் பண்ணுவாரு அதை ஃபாலோ பண்ணனா. நம்மளோட திங்கிங் வந்து இவ்வளவுதான். பட் கட்டளைக்கு பின்னாடி இருக்கிற விஷயம் வந்து என்னன்னா, ஆண்டவரோட இருதயம் அந்த கட்டளைக்கு பின்னாடி இருக்குது. இப்ப நீங்க இந்த கட்டளையை கீழ்ப்படிஞ்சீங்கன்னா, இந்த கட்டளைக்கு நீங்க எதுக்கு இந்த கட்டளையை ஃபாலோ பண்றீங்கன்னு யூ மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட். நீங்க புரிஞ்சு அதை ஃபாலோ பண்ணும் பொழுது தேவன் உங்க வீட்டுக்கு, உங்களோட இருதயத்துக்குள்ளாக பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுவதற்கு, உங்க மூலியமா இந்த பூமியில நடக்கிறதுக்கு, டு வாக். அவர் எங்கெங்க போறாரோ அங்கங்க ஹீலிங் இருக்கும், எங்கெங்க போறாரோ அங்கங்க பேய் ஓடும், எங்கெங்க போறாரோ காரியங்கள் சரிப்படுத்தும், கடன் அடையும், எல்லாமே நடக்கும். அதுக்காகத்தான் அந்த கட்டளை வந்து எதுக்கு கொடுத்திருக்கிறாருனாக்கா, அவரு தன்னைத்தானே உங்க மூலியமா மேனிஃபெஸ்ட் பண்றதுக்கு, வெளிப்படுத்துறதுக்காக தான் அந்த கட்டளை கொடுத்திருக்கிறாரு. நம்ம இப்ப இந்த பரிசெயர் சதுசெயர் வந்து கட்டளைகளை சொல்லி கொடுத்தாங்க ஆளுங்களுக்கு. நீங்க இப்படி செய்யுங்க, நீங்க இது செய்யுங்க, நீங்க அது செய்யுங்க, நீங்க அப்படி செய்யுங்க, நீங்க இப்படி செய்யுங்க. ஆனா இயேசு கிட்ட வந்து அந்த கேள்வி அவங்க எதுக்கு கேட்கிறாங்கன்னா, அப்பயும் அவங்களோட இருதயத்துல என்ன இருக்கு, இவனை எப்படி பிடிக்கலாம், இவனை என்ன பண்ணலாம், அந்த மாதிரி நினைச்சிட்டு வந்து கட்டளையை பத்தி பேசுறானுங்க. ஆனா ஆண்டவர் சொல்ற, நான் கட்டளை கொடுத்தது இதுக்கு இல்ல. உன் தேவனாகிய கர்த்தரை முழு இருதயத்தோடும், முழு சிந்தனையோடும், முழு ஆத்மாவோடும் நீ பின்பற்றணும், நீ ஃபாலோ பண்ணணும். இதுக்கு சமமா இருக்கிற ரெண்டாவது கட்டளை வந்து, உன்னோட நெய்பர்ஸ், உன் ஃப்ரெண்டு, உன் எதிரி, அவனுங்க எல்லாம் உன்னைய பாக்குற மாதிரி நீ பாருன்ட்டு. ஆனா நம்ம இப்ப இங்க பிரச்சனை வந்து எது ஆக பெரிய கட்டளைன்றது கிடையாது, என்ன மாதிரி இருதயத்தோட அந்த கட்டளையை நம்ம பின்பற்றுறோம்.
அதுதான் பிரச்சனை. இப்ப நம்மளுக்கு இந்த கட்டளை எதுக்கு கொடுத்தாரு நம்மளுக்கு தெரியலனாக்கா நம்ம என்ன மாதிரி இருதயத்தோட இதை பின்பற்றுறோம்? சும்மா ஒரு பாரம்பரியத்துக்காக நம்ம அதை பின்பற்றுவோம். ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வரும், அது பாரம்பரியம். ஊழியம் செய்யணும், சர்ச்சுக்கு வந்தா ஒரு 4 பேர்கிட்ட போய் பார்த்து இயேசுவை பத்தி பேசணும், அது பாரம்பரியம். பாரம்பரியமாக நீங்க ஆண்டவரை அறிஞ்சு கொள்ள முடியாது. கட்டளைகள் அதுக்காக கொடுக்கப்படல. அதனாலதான் அதை எடுத்து உங்க மேல நீங்க வைக்கும் போது யூ ஃபீல் burdened. உங்களுக்கு பாரமா இருக்கு அதை ஃபாலோ பண்றதுக்கு. யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் why the commandments was given. எதுக்கு கொடுத்தாருன்னு தெரியல. ஆஸ்டர் சொல்லி கொடுத்தாரு, நான் ஃபாலோ பண்றேன். இவங்க சொல்லி கொடுத்தாங்க. அது உங்கள இருதயத்தோட நீங்க அதை ஃபாலோ பண்றீங்களா? பரிசேயன் சதுசேயர்னா ஆண்டவர் பார்த்து ஏன் இந்த கட்டளைக்கு பதில் சொல்றாருன்னா அதுல 2 அர்த்தம் இருக்கு. அதுல உள்குத்தாவா அவர் பதில் சொல்லி இருக்கிறாரு. என்னன்னா, நான் கொடுத்தது வேற மாதிரி, நீ எப்படி அதை ஃபாலோ பண்ற பாருங்க. அந்த ஒரு ஸ்திரியை விபச்சாரத்துல பிடிச்சிருவாங்க. பிடிச்சி இயேசுமனுக்கு இழுத்து கூட்டிட்டு கல்லு விட்டு அடிச்சு சாவடிக்கிறதுக்கு கூட்டிட்டு வருவானுங்க. இதுக்கு பேர் கட்டளை பின்பற்றுறதா? உன் அயலானுக்கு இரக்கம் காட்டுன்னு போட்டிருக்க அந்த கட்டளையை அவனுங்க மீறிட்டானுங்க தானே. புரியுதுங்க? நம்ம கண்ணை கட்டின குதிரை மாதிரி தான் போயிட்டு இருக்குமே தவிர்த்து நம்மளுக்கு சுத்தி என்ன நடக்குதுன்றத நம்ம பார்க்க மாட்டோம். ஆண்டவர் நம்ம மூலியமா கிரியை செய்யணும் அப்படின்றனால அந்த கட்டளையை நம்மளுக்கு கொடுத்து இது ஏன் மாதிரி ஆகுது. கட்டளைன்னா என்னன்னா, நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா, அவர் ஒரு மேட்டர் சொல்றாரு, அது கீழ்படி நினைச்சிருக்கு. அவர் என்ன நம்மளுக்கு எழுதி கொடுத்துருக்கிறாருன்னா, நான் எப்படி இருக்கணும் அந்த மாதிரி நீ இருக்கிறதுக்கு நான் உனக்கு சான்ஸ் கொடுக்குறேன். கடவுள் பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? கடவுள் பத்தி? இஸ் ஆல் பவர்ஃபுல். அவர் ரொம்ப பவர்ஃபுல், அவர் ரொம்ப மைட்டி, அவர்னால செய்ய முடியாத காரியமே இல்லை, அவர்னால எந்த காரியத்தையுமே அவருக்கு சரிப்படுத்துறதுக்கு அவர் வல்லவர் அப்படின்னு சொல்லி தானே நம்ம கடவுளை கும்பிடுறோம். ஆனா கடவுளே இந்த கட்டளையெல்லாம் நம்மளுக்கு ஃபாலோ பண்றதுக்கு கொடுத்ததுக்கு காரணம் என்ன? அவரோட பிள்ளைங்களா நம்ம ஆவறதுக்கு, அவர் மாதிரியே நம்ம ஆவறதுக்கு. இது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? ஒண்ணுமே தெரியாத மாதிரி உட்காந்துருக்கீங்க பாத்தீங்களா? எனக்கு அது புரியல. இது எவ்வளவு பெரிய விஷயத்த நான் சொல்லிட்டு இருக்கேன். ஆமா, ஆமென். யூ கேன் பி லைக் ஜீசஸ். உங்களால இயேசு மாதிரி ஆக முடியும். நீங்க இந்த இடத்துக்கு போய் நின்று ஒரு 4 பேருக்கு நீங்க ப்ரே பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஹீலிங் கிடைச்ச உடனே you can become like him. You are manifesting him when you follow the commandment of God. நீ கர்த்தருடைய கட்டளையை பின்பற்றும் போது நீ அவரை பிரதிபலிக்கிற அந்த இடத்துல. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரும் அங்க தெரிவாங்க, உன்னால தெரிவாங்க. அதனாலதான் நீ கட்டளையை பின்பற்றணும். அதுக்காக தான் கட்டளை கொடுக்கப்பட்டது. உன்னைய பாரப்படுத்துறதுக்கோ உன்னைய வேதனைப்படுத்துறதுக்கோ அது ஐடியா கிடையாது. பாருங்க, நீங்க கடவுள்கிட்ட ஆசீர்வாதத்தை கேட்கிறீங்க, நீ ஆசீர்வதிங்கன்னு. கடவுள் தான் பெரிய ஆசீர்வாதமே. அவரே உங்களுக்குள்ள இருந்தாருன்னா அது என்ன, அது எப்படியாப்பட்ட ஆசீர்வாதமா? ஆமென். ஆல் இன் ஒன். யூ அண்டர்ஸ்டாண்ட் or not? when நீங்க ப்ரே பண்ணும் போதெல்லாம் கடவுளே எனக்கு இது வேணும், கடவுளே எனக்கு அது வேணும். ஆனா கடவுளையாவே இங்க இருந்தாருன்னா உனக்கு என்ன தேவை இருக்கும்னு நீ நினைக்கிறேன்? எல்லாம் அவர் செஞ்சிருவாரு. You understand what I'm telling you? So, ஏதாச்சும் கேள்வி இருந்ததுன்னா கேளுங்க. ஏதாச்சும் கேள்வி இருக்குதா? புரியுதா? நான் பேசுறது இது வரைக்கும் புரியுதா? பாருங்க, நீங்க உங்களோட இருதயத்துல இந்த கட்டளை எல்லாம் கொடுத்ததுக்கு என்ன காரணம்னா, உன் இருதயத்துல அன்பு வரணும்பா. The purpose, the design. பாருங்க, இந்த ட்ரம்முக்கு ஒரு டிசைன் இருக்கு. இதோட டிசைன் என்னது? ஓகே, கீழே ஒரு பெருசு, மேல 2 சின்னது, 2 சிங்சாக் கொடுத்துருக்காங்க. ஸோ இது டிசைன். பர்பஸை சர்வ் பண்ணும். புரியுதுங்களா? காடியோட டிசைன் இப்படி இருக்கும். ஆனா காடி என்ன சித்தத்தை நிறைவேற்றுது, என்ன காரியத்தை நிறைவேற்றுது? ஒரு இடத்துல இருந்து நீ இன்னொரு இடத்துக்கு போகணும், அதுதான் சித்தத்தை நிறைவேற்றுறது. காடி என்ன டிசைன்ல வேணாலும் இருக்கும். புரியுதுங்களா நான் என்ன சொல்றேன்னு? அப்ப பாருங்க, அன்பு அது மேன்மைப்படுத்துறதுக்கு தான் கட்டளைகள்.
நீ கட்டளையை பின்பற்றலன்னா உனக்கு அன்பு தெரியாது. நீ ஒண்ணுமே இல்லாம நீ பின்பற்றிட்டு போயிட்டே இருப்ப. உனக்கு வந்து அது ஒரு சாஸ்திர சம்பிரதாயம் ஆயிடும். ஜீசஸோட டைம்ல பாஸ்டருங்க எல்லாமே வந்து அப்படிதான் இருந்தாங்க. பரிசேயர் பார்த்தோன்னா ஆண்டவர் கோவம் வருது. ஏன் கோவம் வருதுன்னா, நான் எதுக்கு கொடுத்தேன்? நீ அதுல கரைச்சி குடிச்சு நீ பெரிய பெரிய ஒரு தத்துவ ஞானியாவே ஆயிட்டேய. ஆனா நான் எதுக்கு கொடுத்தனோ அது போயிடுச்சு. இவனுங்க மட்டும் கெடுக்க போறல, தேவாலயத்தையும் சேர்த்து கெடுத்துட்டானுங்க. அங்க இருக்கிற ஜனங்களையும் சேர்த்து கெடுத்துட்டானுங்க. ஜனங்க அவங்கனால ரொம்ப பாரமா இருந்தாங்க. எத்தனை பாஸ்டர்னால எத்தனை ஃபேமிலி பாரமா இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது. அந்த ரிக்வயர்மெண்ட்டை கீப் அப் பண்றதுக்கு ஒரு ரிக்வயர்மெண்ட் இருக்கு, அதை கீப் அப் பண்ணோம். நம்ம பாஸ்டருக்கு ஒரு ரிக்வயர்மெண்ட் இருக்கு, அதை கீப் அப் பண்ணோம். இப்போ வந்து காட்க்கு ரிக்வயர்மெண்ட் இல்லை, இப்போ பாஸ்டருக்கு தான் ரிக்வயர்மெண்ட் இருக்கு கீப் அப் பண்றதுக்கு. அதாவது இந்த பாஸ்டருக்கு வந்து இதுதான் ஸ்டாண்டர்ட், இவரு ஸ்டாண்டர்ட் படி நம்ம நடந்துக்கணும், இவரு ஸ்டாண்டர்ட் படி அப்படிதான் போறாங்களே தவிர்த்து கடவுளுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கு. காட் ஹேஸ் a standard. ஜீசஸ் எதுக்கு வந்தாரு? ரட்சிக்க ஜனங்களை. என்ன மாதிரி ஜனங்களை ரட்சிக்க வந்தாரு? பாவிகளை, பச்சாயத்தில் இருக்கிற. சரி, அட்டுழித்தல். இப்ப சேர்ச்சிக்கு ஒரு பாவி வந்தாக்கா நம்ம எப்படி அவங்கள பார்க்கணும்? அவங்கள நேசித்து தான் பார்க்கணும், அன்பு கூடணும். நம்ம எப்படி பார்க்கணும்? பர்சனலா நம்ம எப்படி பார்க்கணும்? ஒரு பாவி சேர்ச்சிக்கு வந்தா எப்படி நம்ம பார்க்கிறோம் அவங்கள? இப்ப நம்ம இப்படி உட்காந்துருக்கோம், இப்ப திடீர்னு ஒரு விபச்சாரி வந்து இங்க உட்காடுறாங்க, நம்ம எப்படி பார்க்கணும்? ஐயோ அந்த பொம்பளையா அப்படின்னு. அடிப்படை இல்லாம போயிடுச்சு, அடிப்படை இல்லாம போயிடுச்சு. புரியுதுங்களா? பாருங்க, அவரு கடவுளை வந்து நீ வாயிலிருந்து நீ பாராட்டுறது, துதிக்கிறது, வாயிலிருந்து ஃப்ரம் யுவர் மவுத் கடவுளை பத்தி பேசுறது, ஆஹா ஓஹோன்னு பேசுறது, போய் வெளியே 4 பேத்துக்கு கடவுளை பத்தி சொல்றது, யூஸ் யுவர் மவுத். நீ ஆண்டவரை வந்து நீ உன்னோட நாவுனாலதான் நீ வந்து மகிமைப்படுத்துற. ஆண்டி நீங்க இப்படி இப்படி எல்லாம் செய்றீங்கல்ல, இந்த இது முன்னாடி படத்து முன்னாடி செய்றீங்கல்ல, கிளிங்லாம் பண்றாங்கல்ல படத்து முன்னாடி, அதுதான் வந்து நம்ம இங்க வந்து வர்ஷிப்பா நம்ம செய்யறோம். அதான் நம்ம வந்து நாவல வந்து பாட்டு பாடுறோம், நம்ம வந்து இது பண்றோம். நீங்க போக போடுறீங்க, இதெல்லாம் செய்றீங்கல்ல, that is the procedure we are worshiping. நீங்க செய்யற ஸ்டைல் வேற, நாங்க செய்யற ஸ்டைல் வந்து இது. உங்களுக்கு புரியுதுங்களா நான் என்ன சொல்றேன்னு? ஓகே, பாருங்க, அவரு வாயினால நீ கட்டளையை பின்பற்றுறத விரும்பல. அது உனக்கு வேலையும் செய்யாது. It won't work, it won't take effect on you. புரியுதுங்களா நான் என்ன சொல்றேன்னு? கட்டளையை பின்பற்றுறதுக்கு மெயினா, டிசைனை பின்பற்றுறதுக்கு மெயினா கொடுத்த பர்பஸ் வந்து அன்பு. அன்பின் நிமித்தமா தான் நீ கட்டளையை பின்பற்ற முடியும். நீ சுயநலமாக உன்னுடைய சொந்த முயற்சியில நீ கட்டளையை பின்பற்றி நீ தோல்வி அடையறதுக்கு காரணம் அன்புதான். இப்போ உங்களுக்கு நம்பிக்கை இருக்காது நான் இதை சொல்றதுல. 1 கொரிந்தியர் 13வது அதிகாரத்தை எடுத்து படிங்க. எத்தனை? 1லேருந்து ஒன்னொன்னா படிச்சுட்டு வாங்க, நான் சொல்றேன். நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். ஆமீன். பாருங்க, நான் உங்களுக்கு சொல்லும் போது எனக்கும் சேர்த்துதான், எல்லாத்துக்கும் தான் இந்த வசனம், நம்ம எல்லாத்துக்கும் தான். நான் இங்க நின்று பேசுறதுனால நான் இதுல உங்களுக்குள்ளாக நான் இல்லை அப்படின்னு இல்லை. நான் உங்களுக்குள்ளாக இருக்கிறேன், நீங்க எனக்குள்ளாக இருக்கிறீங்க. ஓகே, பாருங்க, நான் என்னதான் தூதர் பாஷை பேசினாலும், நான் என்னதான் பெரிய இவனா இருந்தாலும், அந்த இன்னைக்கு உள்ள இதுக்கு மாத்தணும்னா இப்படிதான் சொல்றேன். நான் என்னதான் பெரிய ஆளா இருந்தாலும், நான் என்னதான் பெரிய ஊழியக்காரனாக இருந்தாலும், அன்பு எனக்கு இல்லாவிட்டால் ஒன்றுமே இல்லை. ஓகே, படிங்க. ஓசையிடுகிற கைத்தாளமோ, அதாவது அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும். அடுத்தது படிங்க.
டைம். நான் தீர்க்க தரிசன வார்த்தைகளை உடையவனாய் இருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பெருக்கத்தக்கதாக சகல விசுவாசத்திலாம் இருந்தாலும் அன்பு எனக்கு ஒன்றும். பாருங்க, நான் ப்ரே பண்ணி இந்த மலையை இங்கேருந்து நவுத்திரவானா வேணாலும் இருக்கலாம். நான் நெருப்புல போய் என்னை தன்னைத்தானே ஒப்படைச்சு, அது படிங்க, எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டெரிப்பதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றும் இல்லை. என் சரீரத்தை நான் சுட்டி எரிக்கிறதுக்கு நான் கொடுத்தாலும், என் வீட்டுல உள்ள எல்லா சொத்து பத்தையும் அவனுக்காவது எழுதி வச்சாலும், அவன் மேல நான் அன்பா அந்த காரியத்தை செய்யறேன்னா அது உண்மை இல்லையா? நீங்க செய்யலாம், உங்களோட ஆக்ஷன்ஸ்ல நீங்க வந்து இது பண்ண. கடவுள் என்னைக்குமே ஆக்ஷன்ஸ்ல செய்யறதுக்குள்ள விருப்பம் இல்லை. கட்டளையை நீ பின்பற்றலன்னு அர்த்தம். ஏன்னா அன்பு எனக்கு இல்லாவிட்டால்னா, கட்டளைகள் எதுக்கு கொடுத்தாருன்னா அன்பு பின்பற்றதுக்கு தான் கட்டளை. அந்த கட்டளை எல்லாத்தையும் நீங்க பாத்தீங்கன்னா அது எல்லாமே இப்படி காட்டும், அன்பு கை காட்டும். கரெக்ட் தானே? அந்த கட்டளை எல்லாத்தையும் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு மேட்டர் தான். அதை பாருங்க, அவர் 2 வார்த்தையில சொல்றாரு, பாருப்பா, கடவுளை நேசிக்கணும் உண்மையாலுமே மனசார, சிந்தனையினால, உன்னோட ஆத்துமானால நீ கடவுளை நேசிக்கணும். அதுக்கு சமமா இருக்கிறது உன் பக்கத்துல எவன் இருக்கானோ, அவன் எதிரியோ நல்லவனோ கெட்டவனோ, அவனை நியாயம் தீர்க்காம அவன் மேல அன்பாயிரு. பினிஷ். இதுக்கு மேல பெரிய கட்டளை எல்லாம் கிடையாது. எல்லா கட்டளையும் இதுல வந்துரும்ட்டாரு. கரெக்டு தானே? நீங்க போத படிச்சீங்க, அப்படிதானே படிச்சீங்க பாருங்க. சோ அன்பு என்ன பண்ணும், அது கீழே படிங்க. அன்பு நீடிய சாந்தமும் தயவு உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. யாருக்கு இங்க டக்கு டக்குன்னு கோவம்? அன்பு தன்னை புகழாது. யாருக்கு இங்க டக்கு டக்குன்னு கோவம் வரும்? ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டு சுருன்னு ஏறி உட்காரும். யாருக்கு? அன்பு the first thing. உங்கள்கிட்ட அன்பு இருக்குது அப்படின்றது the first thing எப்படின்னா, love is patient. அன்பு எல்லாரையும் நேசிக்கும். இல்ல அன்பு என்னது? முத நீங்க படிச்சு, அன்பு நீடிய சாந்தமா இருக்கும், தயவா இருக்கும். Your love is patient, love is kind. Love is patient, love is kind. நீ உன்னோட ஆத்திரத்திலையும் உன்னோட கோபத்திலையும் பொறுமையா நிதானமா அவங்களுக்கு பதில் சொல்ல முடியுமா? அன்பு இருக்கு, அங்க அன்பு இருக்கு அப்படின்னா நீ கட்டளையை பின்பற்றுறன்னு அர்த்தம். அடுத்து படிங்க. அயோக்கியமானது செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினம் அடையாது, தீயெண்ணையாது. அயோக்கியத்தை செய்யாது, தற்பொழிவை நாடாது. யாராவது என்னை பத்தி பேசலன்னா லைக், எனக்கு அன்னைக்கு அந்த நாளே ஓடாது. ஓகே, சுயத்தை விரும்பாது, சுயமா யோசிக்கிறதெல்லாம் விரும்பாதான். ஓகே, அடுத்தது. சினம் அடையாது, தீயெண்ணையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும். சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அன்பு ஒரு காலம் ஒழியாது. தீர்க்க தரிசனங்களானாலும் ஒளிந்து போம், அந்நிய பாஷைகளாலும் ஒளிந்து போம், அறிவினாலும் ஒளிந்து போம். ஆமா, ரொம்ப ஆஃப் த டாபிக்கா போகாதீங்க. கடைசியா என்ன போட்டிருக்கு? 10வது வசனம் படிங்க. நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஒளிந்து போகும். நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஓடி போகும். அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா, அதான் நான் உங்ககிட்ட சொன்னேன், கடவுள் எதுக்கு கட்டளை கொடுத்திருக்கிறாருன்னா, நீ குறைவா இருக்கிற, நீ உன்னைய நிறைவா மாத்துறதுக்காக. நீ எப்ப இந்த அன்போட இந்த காரியங்களை செய்ய ஆரம்பிச்சிட்டியோ, நீ முயற்சி கூட பண்ண வேணாம், நிறைவானது உனக்குன்னு நிறைவாயிரும். குறைவானதை நிறைவாக்குறது யாரோட வேலை?
நம்ம வேலைதான். குறைவானது நிறைவாக்குறது யாரோட வேலை? 5 அப்போ 2 மீன் இருந்துச்சு, குறைவு, அது யாரு நிறைவாக்குனா? கர்த்தர். உனக்கு குறை இருக்குதுன்னு அவருக்கு தெரியும், எனக்கு குறை இருக்குதுன்றது தெரியும். எல்லா கைரேகையும் ஒரே மாதிரி இல்லை. உங்களுக்கு வேற கைரேகை இருக்கு, அவங்களுக்கு வேற கைரேகை இருக்கு, இவருக்கு வேற எல்லா கைரேகையும் ஒரே மாதிரி இல்லை. அதே மாதிரி மனுஷனுக்கும் வேற வேற மாதிரி தான். எவ்ரிபடி இஸ் டிஃப்ரெண்ட் இண்டிவிஜுவல். ஓகே, ஒருத்தவங்க கூட சேர்ந்து வாழ்றது ரொம்ப கஷ்டம். இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு லிவ் வித் அ பர்சன். அவங்க கூட ஒத்துழைக்கிறது அதோட பெரிய கஷ்டம். ஆனா ரொம்ப சிம்பிளா காட் ஒரு வே சொல்லி கொடுக்குறாரு, கடவுள் ஒரு வே ரொம்ப சிம்பிளா சொல்லி கொடுக்குறாரு. சரி, நான் உனக்கு இப்படி ஓப்பனா பேசினா உனக்கு நீ ஏத்துக்க மாட்டேன், நான் இதை கட்டளையா வைக்கிறேன். ஆமென். நான் அன்பா சொல்ல நீ கேட்க மாட்டேன், நான் அப்ப கட்டளையா வச்சுட்டேன். நான் கடவுளோட சிந்தனை வந்து நான் கட்டளையா வச்சுட்டேன்னா நீ ஃபாலோ பண்ணிதே நான் ஆகணும், உனக்கு வேற வழி இல்லை. ஆனா மனுஷன் அதுலயும் ஒரு ஓட்டையை கண்டுபிடிச்சு நான் இதை மனசார பின்பற்றுனேன். என் ஃபீலிங்ஸ்க்கு எதுவும் வராதபடிக்கு நான் பார்த்துப்பேன், நான் ஃபாலோ பண்ணுவேன். ஆனா அவன் மேல எனக்கு ஒரு கண்ணு இருந்துகிட்டே இருக்கும். இது ஏன் ஆசீர்வாதம் வரமாட்டேங்குது, ஏன் லைஃப் முன்னோக்கி போக மாட்டேங்குது? ஏன்னா மொதப்படியே ஃபெயில். Understand what I'm telling you, right? மொதப்படியே ஃபெயில். 1ஆம் வகுப்பு ஃபெயில் ஆனவன் எப்படி யூனிவர்சிட்டியில படிக்க முடியும்? ஆமே முடியும். நீ ஃபெயில் ஆன நீ உணர்ந்துட்டீங்கன்னா நீ படிக்க ஆரம்பிப்ப. நீ ஃபெயில் ஆகல, இல்லையே இல்லையே இதெல்லாம் இல்லையே. நான் 3 கிரெடிட் மாமா, நான் எல்லாத்துலயும் பாஸ். நான் ஓகே நான் இதுலலாம் நான் இந்த லிஸ்ட்ல எல்லாம் நான் வரமாட்டேன். நான் எல்லாத்தையும் ரொம்ப நேசிக்கிறேன், நான் எல்லாத்தையும் ரொம்ப விரும்புறேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க தனியா போய் ஆண்டவர்கிட்ட ப்ரே பண்ணி பாருங்க, அவர் உங்களை திருத்துவார், ஞானம் கொடுப்பாரு. பிகாஸ் இது வந்து பெர்ஃபெக்ட்டா ஆகவே முடியாத ஒரு விஷயம். உங்களுக்கு புரியுதா என்ன சொல்றேன்? இந்த விஷயத்துல நீங்க பெர்ஃபெக்ட்டா ஆகவே முடியாது. நீங்க என்னதான் 100% கட்டளைகளை பின்பற்றினாலும் நீங்க பெர்ஃபெக்ட்டா ஆகவே முடியாது. உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா ஒரு ஆள் முன்னாடி வந்து ஒரு எத்து கொடுக்கணும், அப்பதான் உங்களுக்கு இப்படி ஆகும். You understand or not? So இந்த கேள்வி எதுக்கு ரொம்ப குறிப்பா கேட்கிறானுங்கன்னு இப்ப புரியுதா? என்ன கட்டளைன்றது அவனுங்களை பொறுத்த வரைக்கும் நான் பின்பற்றுறேன், நீ ஏதாவது தப்பா பதில் சொல்லு நான் உனக்கு பிடிச்சிடுறேன் அப்படின்னு. ஆனா அவனுங்களே பெரிய தப்பு, பெரிய ஓட்டடா நீங்க அப்படின்னு வந்து காட்டுறது. யூ ஹேவ் a big. ஆனா ஆண்டவர் அவங்களை பார்த்து என்ன தெரியுமா சொல்றாரு? நீங்க வெள்ளை அடிச்ச கல்லற மாதிரி இருக்கிறீங்க. இல்ல எல்லாம் கல்ல அடிச்சுட்டு வருவானுங்க அவளை அடிக்க. அவர் சொல்லுவார், உங்களை யார் பாவம் செம்ம முதல் அடி. எஸ், நீங்க வெள்ளை அடிச்ச கல்லற மாதிரி இருக்கிறீங்கன்னு ஏன் சொல்றாருன்னா, ஜீசஸ் வந்து அந்த பெரிய மத தலைவர்கள்லாம் பார்த்து என்ன சொல்றாங்க, நீங்க வெள்ளை அடிச்ச கல்லற மாதிரி இருக்கிறீங்கடா, வெளியே தாண்டா அழகா இருக்கிறீங்க, ஆனா உள்ளுக்கு உங்களுக்கு செத்து போனவங்களோட எலும்பு உங்களுக்குள்ள இருக்குது. கட்டளையை பின்பற்றுறவங்க எல்லாம் அப்படிதான் இருப்பாங்க. உள்ளுக்கு செத்து போன எலும்பு இருக்குதா இல்லையான்னு வீட்டுக்கு போயிட்டு நீங்க ஆராயணும். The base is love. சொல்றாரு, நான் என்ன பெரிய இவனா இருந்தாலும் எனக்கு வந்து அன்பு இல்லைன்னா நான் ஒண்ணுமே இல்லைன்னு அந்த வசனம் சொல்லுது. அது எவ்வளவு ஒரு கூர்மையான வார்த்தை கவனிக்கிறதுக்கு. அந்த வார்த்தையை நான் ரொம்ப கோவப்படும் போது ரொம்ப எனக்கும் கோவம் வருங்க, எனக்கும் கோவம் வரும், நானும் பேசுவேன், பயங்கரமா பேசுவேன், அது பண்ணுவேன் இது பண்ணுவேன். ஒரு கட்டம் எனக்கு வந்து ஒரு வீழ்ச்சிக்குள்ளாக நான் போறேன்றதை நான் உணர்ந்துட்டேனாக்கா நான் திரும்பி ஓடிடுவேன். நான் ஓடி போய் என்னை சரிப்படுத்திப்பேன். எங்க போய் சரிப்படுத்துவேன்? எஸ், I need to correct myself. I know that I'm not normal. நான் ஏதோ எங்கேயோ ஸ்லைக் ஆகுத, எங்கேயோ போத, வண்டி வேற எங்கேயோ போத அப்படின்னு நம்பிக்கையற்றத்தனம், கோவம் வருது அடிக்கடி. இதெல்லாம் வந்து ஏன்னாக்கா அன்போட மேன்மை தெரியல. அன்பு உங்களை இங்கிருந்து இப்படி மேல கொண்டு போய் வச்சிடும். அதுக்கு மேல எவன் உங்களை என்ன பண்ணாலுமே உங்களுக்கு கோபமே வராது, இது வராது அது வராது.
நீங்க தேவர்களை போல மாறிடுவீங்க அப்படின்னு சாத்தான் ஏமாத்தினா. ஆனா ஆண்டவர் கொடுக்கிற இந்த கனி நிஜமான கனி. இதை புசிக்கிறவன் தேவனை போலவே இருப்பான். என்ன கனி? ஆவிக்குரிய கனில கனி என்ன கனி? அன்பு. எஸ், the first fruit is the spirit. The first fruit of spirit is love. சோ கட்டளைகளை பின்பற்றுறது எதுக்கு பின்பற்றோம்னு இப்ப புரிஞ்சிருச்சா? சோ பின்பற்றுனா என்ன ஆகும்? ஆன்ட்டி சொல்லுங்க, பின்பற்றுனா என்ன ஆகும்? கட்டளைகளை புரிஞ்சு பின்பற்றுனா என்ன ஆகும்? நஷ்டம்தான். இல்ல ஆன்ட்டி நீங்க சொல்லுங்க, கட்டளைகளை புரிஞ்சு பின்பற்றுனா என்ன ஆகும்? உங்களுக்கு கடவுள் இந்த கட்டளையை கொடுத்திருக்கிறாரு. இந்த கட்டளை எதுக்கு கொடுத்திருக்காருன்றத நீங்க தெரிஞ்சு அதை ஃபாலோ பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? நான் முதல்ல சொன்னேன். எஸ், எப்படி ஆசீர்வாதம் வரும்? ஆசீர்வாதமே வந்துடும். ஆண்டவரே நமக்குள்ள வந்துருவாரு. ஆசீர்வாதம் வரும் இல்ல, ஆசீர்வாதமே உங்க கூட இருக்கும். அப்ப எல்லாரும் உங்களை பார்க்கும் போது உங்களை பார்க்கவே மாட்டாங்க. உங்களுக்குள்ளுக்கு ஒரு மேட்டர் இருக்கு பாருங்க, அது பொங்கி 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 அது நீங்க பாடுறோம், வரோம், போறோம், பொங்கி 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 பொங்கி. அது என்ன பொங்கினாக்கா அந்த பொங்கி தான். புரியுதுங்களா? அந்த பொங்கி தான் பொங்கணும். நீ பொங்க கூடாது தம்பி, நீ பொங்க கூடாது. உனக்குள்ளுக்கு இருக்கிறவரு பொங்கணும் வெளியே, அவரு தெரியணும். நீ யதார்த்தமா ஏதோ ஒரு காரியம் செய்யும் போது டக்குன்னு ஆளுங்க ஆவியில அசைவாங்க. People will move in the spirit when you do something, when you are doing it with love, the love of God. For God so loved the world that he gave his one and only begotten Son, that whoever believes in him shall not perish but have eternal life. தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை எதுக்கு கொடுத்தாரா? அவர் நேசிக்கிறதுனால கொடுத்தாரா? நேசிக்கிறதுனால நம்ம கொடுத்துடணும். எல்லாத்தையும் நேசிக்கிறதுனால நம்மளுடைய விருப்பு வெறுப்பு எல்லாத்தையும் நெருப்புல போட்டு சுட்ட மாதிரி இல்ல. இப்படி நீங்க பாத்தீங்கன்னா நீங்களே போய் நெருப்புல உட்காந்தாலும் உங்களுக்கு அன்பு இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை. இல்ல, உங்களுக்குள்ள இருக்கிற இந்த நெகட்டிவ் எல்லாத்தையும் தூக்கி நெருப்புல போட்டு நீங்க அன்பா நடந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே இருக்கு. சோ சாய்ஸ் இஸ் யோர்ஸ். கட்டளைகளை பின்பற்றுறது இவ்வளவு முக்கியம். திஸ் இஸ் திஸ் மச் இம்பார்ட்டன்ட். திஸ் இஸ் த ஃபவுண்டேஷன் ஆஃப் கிறிஸ்டியன் லைஃப். இதுதான் அடிப்படை. புரியுதுங்களா? ஆமீன். சோ ஏன் இவ்வளவு ஈஸியான கேள்வி கேட்டானுங்கன்றது எனக்கு இப்ப புரியுது. ஏன்னா அதோட பதில் ரொம்ப கஷ்டம், அதை பின்பற்றுறது அதோட கஷ்டம். அதை கேட்கிறவங்களே அதை பத்தி பின்பற்றல. நம்மளும் அப்படி இருக்கக்கூடாது, நம்ம பின்பற்றணும். Amen. You should follow the commandment of God, knowing that why the commandments was given to me. Commandment is blessing. கட்டளைகள் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அன்பா இருக்கும் போது ஆசீர்வாதம் தானாவே தேடி வரும். நீ ஒன்னும் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அதுவா நடக்கும், அதுவா வழியை திறக்கும், அதுவா போவோம், அதுவா எல்லாத்தையும் செய்யும். ஏன்னா உனக்கு முன்னாடி அன்பு வேலை செஞ்சிட்டு இருக்குது. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருடைய நித்திய அன்பு உனக்குள்ளாக வேலை செஞ்சுட்டே இருக்கு. ஆமீன். சரி, கண்களை மூடி நம்ம ஜெபம் செய்வோம். Unto the mighty name of the Lord Almighty Jesus Christ. எல்லாரும் எந்திரிச்சு நில்லுங்க. Lord, we pray to you, Father, our heavenly Father. We pray to you, Lord. ஆண்டவரே, எங்களுக்குள்ள என்ன குற்றம் இருக்குதோ, எங்களுக்குள்ளாக ஆண்டவர் உங்களோட கட்டளையே கீழ்ப்படிய முடியாதபடிக்கு, பின்பற்ற முடியாதபடிக்கு எங்கு எங்களுக்குள்ள அன்பு குறைவாக இருக்குதோ, உங்களுடைய தெய்வீக அன்பை இப்பொழுதே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எங்க மேல ஊற்றுங்க, எங்க மேல ஊற்றுங்க. ஆண்டவரே, அந்த அன்பு இல்லாம நாங்க 1000 வாட்டி ராபோஜனம் எடுத்தாலும் பிரயோஜனம் இல்லை. உங்களோட தெய்வீக அன்பு இல்லாம நாங்க எவ்வளோ காணிக்க பெட்டியில காணிக்க போட்டாலும் பிரயோஜனம் இல்லை. நாங்க எவ்வளவு தசம பாகம் போட்டாலும் பிரயோஜனம் இல்லை. நாங்க எப்படி நடந்து ஊழியம் செஞ்சாலும் பிரயோஜனம் இல்லை. ஆண்டவரே, ஆண்டவரே, பிரயோஜனம் இல்லாத காரியங்களுக்காக எங்களுடைய ஆண்டவரே எனர்ஜியை நாங்க வேஸ்ட் பண்ணாதபடிக்கு லார்ட், நீங்க உங்களோட பூரண அன்பு எங்களுக்குள்ளாக ஆண்டவரை மறுபடியும் பிறக்க வைங்க. Let it come from the beginning. நாங்க கத்துக்கிட்டதை எல்லாத்தையும் நாங்க தூக்கி வீசிடுறோம்.
ஆனா இன்னைக்கு உங்களோட அன்பை பத்தி நாங்க கத்துக்கிட்டோம்ல, அந்த அன்பு எங்களுக்குள்ள கிரியை செய்யட்டும் ஆண்டவரே. உங்களுடைய கட்டளைகளை பின்பற்றதுக்கு அன்பு என்ற சாரத்தை எங்களுக்குள்ள ஊத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இங்க நின்றுட்டு இருக்கிற ஆண்டவரே, இந்த ஜெபத்தை கேட்கிற ஆண்டவரே, இந்த ஜெபத்தை பண்ணுகிற ஆண்டவரே எல்லோர் மேலையும், in the name of Jesus, let the love of the Lord flow in right now. Amen, 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 amen. By the authority of the Lord Almighty Jesus Christ, I pray. ஆண்டவரே, எந்த விதமான தகுதியும் இல்லாத ஆண்டவரே, எனக்குள்ளாக நீங்க வச்சிருக்கிற உங்களோட மிகுந்த கிருபையினாலும் மிகுந்த இரக்கத்தினாலும் மிகுந்த அன்புனாலும் உங்களுடைய கிரியை செய்கிற விசுவாசத்தை ஆண்டவர் எனக்குள்ளாக நீங்க வைத்திருக்கிறது நிமித்தம், அந்த விசுவாசத்தை பரிசுத்த ஆவியானவர் தூண்டினதின் நிமித்தம் ஆண்டவர் உங்களுடைய பூரண அன்பை எங்கள் மேல ஊற்றும்படிக்காக விசுவாசத்துடன் கேட்டோம். அதே விசுவாசத்துடன் கேட்டதை பெற்றுக்கொண்டோம். எங்கள் ஜெபத்தை நிராகரிக்காத எங்கள் தேவனுக்கு நன்றி. எங்கள் ஜெபத்தை நிராகரிக்காத எங்கள் தேவனுக்கு நன்றி. Unto the mighty name of the Lord Almighty Jesus Christ's name we pray. Amen, amen, amen.